ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான கூட சொல்லலாம் ஒரு வெத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெத்த குழம்புக்கு நான் சுண்டைக்காய் வத்தல், சின்ன வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். சுண்டைக்காய் வத்தல், சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருகப்பிலை, ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி புளியை ஊற வச்சுருக்கேன். குழம்பு மிளகா அப்படி உப்பு போடும்போது காமிக்கிறேன். முதல்ல இந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துன்னு வந்துடலாம், அப்புறம் பார்க்கலாம். புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துன்னு இருக்கேன். அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டியில் வெத்த குழம்பு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. இந்த கடுகு வெந்தயத்தை சேர்த்துடலாம். இதை பாருங்கள், கடுகு வெந்தயம் பொரிஞ்சு வந்துடுத்து. சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துடலாம். இது உப்பே போடாத சுண்டைக்காய் வத்தல் மார்க்கெட்டில் கிடைக்கிறது. உப்பு போட்ட சுண்டைக்காய் வத்தல்னால் ஏற்கனவே குழம்புக்கும் உப்பு போடுறோம், ஓவராக கறிக்க ஆரம்பிச்சிடும். உப்பு போடாத சுண்டைக்காய் வத்தல்னு கேட்டு வாங்கிங்கோ. இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சுண்டைக்காய் வத்தல், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கு. ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருளாக வதங்கட்டும். வதங்கினோடனே இந்த புளி தண்ணி ஊற்றி உப்பு போடலாம். இந்த பாருங்கள், சுண்டைக்காய் வத்தல், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுத்து. கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வடிகட்டி வச்சுருக்கிற இந்த புளி தண்ணி சேர்த்துடலாம். உப்பும் போட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்க்குறேன். காரத்துக்கு குழம்பு மிளகா அப்படி இதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி வச்சுட்டுருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸும் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இதால் 2 ஸ்பூன் தாராளமாக போடணும். பெருங்காயம் போடணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன வெங்காயம் போடுறதுனால அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். இதை பாருங்கள், வெத்த குழம்பு நல்லா கொதிச்செடுத்து சுண்டி வந்துடுத்து. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான வெத்த குழம்பு ரெடியாகிடுது. இதுக்கு அந்த காலத்தில் கள்ளி சொட்டு வெத்த குழம்புன்னு பேர். ஏன் கள்ளி சொட்டுன்னா, இதை பாருங்கோ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கோ. ஒரு கரண்டி ஊற்றிண்டாலே போதும், நிறையா சாதத்தில் கலக்கலாம். நான் 4 பேர் சாப்பிட்லான்னு சொன்னேன். 6லேருந்து 7 பேர் கூட தாராளமாக சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.